அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்கலான்னா, பன்னீரே இல்லாமல் ஒரு பன்னீர் மசாலா ரெசிபி. அது எப்படின்னு பார்க்குறீங்களா? முட்டையை வச்சு தான். முட்டையை வச்சு ஒரு டேஸ்டான பட்டர் மசாலா ரெடி பண்ணலாம். இது பன்னீர் கிரேவியை விட டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இங்கே நான் ஒரு கிண்ணத்தில் 4 முட்டை எடுத்துக்கிறேன். 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா அடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஸ்பூனில் அடிக்க வராது அப்படின்னா நீங்கள் ஒரு விஸ்கு வச்சு அடிச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாயில் தண்ணி வச்சு நான் இப்போ கொதிக்க விட்டுருக்கேன். இங்கே ஒரு பாத்திரத்தில் அடியில் நல்லா எண்ணெய் தடவிருக்கேன். எண்ணெய் தடவின பாத்திரத்தில் இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையை அதில் சேர்த்துட்றேன். அடுப்பில் தாருங்க தண்ணி வச்சாலும் அது இப்போ கொதிச்சிட்ருக்கு. அந்த தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கலவடை மாதிரி, அதாவது ஏதாவது ஒரு பொருளை வச்சு அதுக்கு மேலே நம்ம முட்டை ஊற்றி வச்சுருக்க கிண்ணத்தை வச்சுருங்க. கிண்ணத்தை கண்டிப்பாக மூடிடணும், இல்லைன்னா வேர்வை தண்ணி உள்ளே வடிஞ்சிரும். மூடிட்டு அது மேலே வேற ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சு கவர் பண்ணிடுங்க. இங்கே ஒரு பேனில் பட்டர் போட்டு, பட்டர் உருகின உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். பேன் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு போல். 2 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ பாதி பிரிஞ்சி இலை, ஒரு பெரிய சைஸ் பட்டை, 2 ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா போதும். இப்போ இது கூட 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே பெரிய சைஸ் தக்காளிங்கிறனால நான் 2 தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸ் தக்காளி போட்டிங்கன்னா 3 தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிறேன். அது கொஞ்சம் வதங்கின உடனே இதில் நான் ஒரு 15 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். முந்திரி ரொம்ப முக்கியம். முந்திரி இருந்தால் தான் இந்த கிரேவி நல்லா ரிச்சாக க்ரீமியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வேக விட்டுறலாம். அதாவது வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், முந்திரி எல்லாமே நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நல்லா ஆறின உடனே இந்த தண்ணியையும் சேர்த்து நல்லா அரைச்சிருங்க. தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, தண்ணியோட சேர்த்தே அரைச்சிருங்க. இப்போ நம்ம வேக வச்ச முட்டையும் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகா சூப்பராக வெந்திருக்குன்னு. இப்போ இதை நான் பன்னீரை எப்படி வெட்டுவோமோ சின்ன சின்ன க்யூப்ஸாக, அதே மாதிரி நான் வெட்டிக்கிறேன். பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இப்படியே சாப்பிட்டா கூட சாப்பிடலாம் போல, அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ சின்ன சின்ன பீஸா போட்டுக்கிறேன். இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு காமிக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ அந்த மிக்ஸ் நல்லா ஆறிச்சு. அதையும் நான் ரெடியாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1 கியூப் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆன உடனே 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம வதக்கிறதுல காஞ்ச மிளகாயும் சேர்த்து அரைக்கிறோம். அதனால் மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு பார்த்துக்கோங்க. மிளகாத்தூள் கொஞ்சம் எண்ணெயில் பொரிஞ்ச உடனே நீங்கள் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துருங்க. வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இதில் சேர்த்துருங்க. இப்போ அந்த மிக்சியை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன்.
தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, ரொம்ப தண்ணி ஆயிரும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இருந்தாலும் இது இப்போ தண்ணியாக தான் இருக்குது. இவ்வளோ தண்ணியாக இருக்கும்போது முட்டையை சேர்த்தோம்னா முட்டை ரொம்ப நேரம் கொதிச்சிச்சுன்னா முட்டை ஹார்டாயிரும். அதனால் இது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வத்தட்டும். மூடி வச்சுருங்க, அது நல்லா கொதிச்சு வரட்டும். இன்னொரு 2 நிமிஷம் நான் நல்லா கொதிக்க விடுறேன். பாருங்கள், இப்போ நல்லா திக்காயிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டை பீசஸ் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 1 நிமிஷம் மூடி வைங்க. ஏன்னா அந்த மசாலாவோட டேஸ்ட் எல்லாமே அந்த முட்டைக்குள்ளே இறங்கணும்ல, அதனால கரெக்டாக ஒரு 1 நிமிஷம் வச்சா போதும். பாருங்கள், கிரேவியை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ கடைசியாக ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மேத்தியை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி அப்படியே அதில் சேர்த்துருங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான பன்னீர் மசாலா மாதிரி முட்டையிலே பன்னீர் கிரேவி ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்கணும். இதில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கண்டிப்பாக சேர்க்கணும். சர்க்கரையை சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.